ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் சுபிக்ஷா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நண்பர்களே, நம்ம செகண்ட் லவ் ஷோ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நானும் பார்த்துட்டேன். ஸோ பார்க்கும்போது ரொம்ப அந்த ப்ரொமோலாம் பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போது நான் வந்து ஷோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து அவங்களோட இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் உள்ளே விட்டுட்டு இருந்தாங்க நண்பர்களே. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தவங்க பேர் வந்து பிரியங்கா, செகண்ட் வந்து மனிஷா, தேர்டு வந்து நேஹா, ஃபோர்த்து வீணா, ஃபிஃப்த்து வந்து சிந்தூரி, சிக்ஸ்த்து வந்து ஏடன். இவங்களாம் வந்து அவங்களோட கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பாதி பேர் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் பண்ணவங்க, ப்ளஸ் பாதி பேர் வந்து சிங்கிள், பாதி பேர் வந்து பிரேக்கப். இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஷோவை பார்க்கும்போது ஒரு புது லவ்வுக்காக, ஒரு செகண்ட் லவ்வுக்காக இவங்கெல்லாம் வந்திருக்காங்க நண்பர்களே. ஸோ இது எப்படி போகும்னு தெரில. ஃபஸ்ட்டு டேட்டுன்னு சொல்கிறாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நடக்க போகுது. ஸோ அந்த டாஸ்கெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன். இவங்களோட இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாய்ஸ் வந்தாங்க. அவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களாம் உள்ளே வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நண்பர்களே, ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வேறு கேர்ள்ஸுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேஸ் காட்டாமல் ஒன்லி வீடியோ மட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பாய்ஸ்லாம் வந்து நாங்கள் கேர்ள்ஸை இப்படி பார்த்துப்போம், அப்படி பார்த்துப்போன்னு நிறைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாஸ்க் வச்சாங்க நண்பர்களே. அதாவது ஃபஸ்ட்டு டேட்டுக்கான ஒரு டாஸ்க்காக. ஸோ கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு பாய்ஸ் வந்து சூஸ் பண்ணணுமா. ஸோ சூஸ் பண்ணி அவங்க கூட வந்து ஃபஸ்ட்டு டேட் போகிறதுக்காக போட்டிருந்தாங்க நண்பர்களே. அப்படி ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது இதில் பாய்ஸ் யார் யார் வந்திருந்தாங்க அப்படின்னா, ராஜா, தேஜஸ், அபிட், வெங்கட், தினேஷ், அந்த மாதிரி 6 பேர். அசீமை விட்டேன் பார்த்திங்களா நண்பர்களே. ஸோ இவங்க 6 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி கேர்ள்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தராக வந்து செலக்ட் பண்ணிகிட்ருந்தாங்க யார் யார் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து வீணான்றவங்க வந்து தினேஷை வந்து செலக்ட் பண்ணாங்க. ராஜாவை வந்து பிரியங்கா செலக்ட் பண்ணாங்க. திரும்ப ராஜாவை வந்து ஏடனும் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அசீமை வந்து நேஹான்றவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப அசீமை வந்து சிந்தூரி அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. வெங்கட் வந்து மனிஷா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஃபஸ்ட் டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எதுவுமே தெரியல நண்பர்களே. ஆனால் ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டி வீட்டுக்குள்ளே விட போகிறாங்க. ஸோ அது என்னன்றது சீக்கிரமாக நான் வீடியோ வந்து போடுறேன், பார்த்துட்டு நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி உள்ள நிறைய நடக்க போகுது. ஸோ செகண்ட் லவ் தேடி வந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் அட்வைஸராக வந்து கேர்ள்ஸுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்காகவே ஸ்ருதிகா அப்படின்றவங்க வந்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிவியில் வந்து அவங்க இந்த நடக்க போகிற இந்த ஷோவெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாதிரி பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க ஹாயாக உட்காந்து இந்த ஷோவை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்களா, அதாவது கேர்ள்ஸுக்கு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அட்வைஸ் கொடுக்க போகிறதா போட்டிருந்தாங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஷோ எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போவே தெரியுது. பார்ப்போம். பிக் பாஸில் கொஞ்சம் லவ் சீன் வந்தாலே நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாகவே லவ் சீன் மட்டும்தான் ஃபுல்லாக வச்சு எடுத்திருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு இனிமேல் தான் தெரியும். இனிமேல் ஃபஸ்ட் டேட்டில் வந்து என்னெல்லாம் நடக்குன்றதையும் நான் பார்த்துட்டு சீக்கிரமாக அடுத்த வீடியோவை நான் போடுறேன். நம்ம சேனல் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் நண்பர்களே. உங்களுக்காக தான் நான் பெரிய எஃபெக்ட்லாம் போட்டு இதெல்லாம் நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோவை வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கு கொடுத்துட்டு பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பார்த்தா தான் என்னோடய சேனல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் நான் ரிவ்யூஸ் போட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட் டேட்டுக்கான ஒரு எபிசோட் வந்தோடனே நான் அதை போடுறேன். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.